ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 11th ஃபிசிக்ஸ் 11th கெமிஸ்ட்ரி உடைய பப்ளிக் எக்ஸாம் உடைய பேப்பர் வேல்யூஸ் அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 11th மாணவருக்கான விடைத்தாள்கள் வந்து அனைத்து விடைத்தாள் திருத்தக்கூடிய மையங்களும் திருத்தப்பட்டு வருது. ஒவ்வொரு பாடங்களுக்குமே அந்த ஸ்கிரிப்ட் அந்த கேம்பில் எவ்வளோ வந்திருக்கோ அதை பொறுத்து வந்து கம்ப்ளீட் ஆகிட்டே வருது. இப்போ எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 11th கெமிஸ்ட்ரிக்கு வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு வந்து ஃபிசிக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. வரக்கூடிய திங்கக்கிழமை மேக்ஸிமம் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து 11th மாணவர்களுக்கான விடைத்தாளெலாம் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. 11th மாணவருடைய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மே 14 பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியுடைய அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 11th ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹேப்பியான அப்டேட் தான் டீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபெயில் வந்து ரொம்ப லீஸ்ட்டாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு டீச்சர்ஸுமே திருத்தும்போது சொல்கிறாங்க, சிஎஸ்ஓக்கள் வந்து 11th ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 15 ஒன்வேர்டில் ஒரு 13-14 கேள்விகள் 1 மார்க்ஸே வந்து புக் பேக்கில் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் வந்து வெரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வந்ததுனால ஃபெயில் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இது ஒரு ஹேப்பியான அப்டேட் தான். இப்போ டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 65க்குள்ளே நிறையா ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. 50லேருந்து 60க்குள்ளே வந்து ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. மினிமமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட 30 மார்க்ஸ் வந்து 70க்கு வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் செண்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஃபிசிக்ஸ்லையும் ரொம்ப குறைவாக இருக்குது, கெமிஸ்ட்ரியிலும் குறைவாக இருக்குது. ஆனால் அங்கங்கே செண்டம் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கும் அதே தான். இப்போ வந்து ஃபிசிக்ஸில் வந்து நிறையா பாஸ் வருது. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியிலையுமே பாஸ் பண்ணக்கூடிய மாணவ எண்ணிக்கை நிறையா இருக்காங்க. ஆனால் ஃபெயிலியர்ஸும் கெமிஸ்ட்ரியில் வந்து வருது. செண்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸை விட கெமிஸ்ட்ரியில் வந்து செண்டம் வந்து குறைவாக தான் வருது. இப்போ கெமிஸ்ட்ரி கொஸ்டினுமே ரொம்ப ஈஸி தான். புக் பேக் 1 மார்க் தான் நிறையா கேட்டிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தான் வந்திருக்கு. இருந்தாலும் செண்டம் எடுக்கக்கூடிய டாப்பர்ஸுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபிசிக்ஸ் தான் வந்து கெமிஸ்ட்ரியோட ஹையஸ்ட்டாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 11th கெமிஸ்ட்ரி 11th ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஹேப்பியான அப்டேட் என்னென்னா ஃபெயிலியர்ஸ் வந்து ரொம்ப லீஸ்ட்டாக வராங்க. அதே மாதிரி செண்டம் எடுக்கக்கூடிய மாணவ எண்ணிக்கையும் குறைவாக தான் வருது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து வேல்யூஸ் அந்தந்த சப்ஜெக்டில் எவ்வளோ பேப்பர் வந்திருக்கோ அதை பொறுத்து விடைத்தாள் திருத்தப்பட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இது ஒவ்வொரு சென்டருக்குமே மாறுபடும். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்குள்ளே மேக்ஸிமம் வந்து தமிழ்நாட்டில் இந்த 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் 11th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் அஃபீஷியல் ஆன்சர்க்கை செக் பண்ணியிருப்பீங்க. யாருக்காவது செண்டம் வருமா அப்படின்னு கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.